ஓம் முருகா பூச்சி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல நம்ம ஃப்ரீயாக திருப்புகழ் புக்கு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதுலேயுமே நான் ஒரு 22 பேர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் பேர் இன்னுமே உங்கள் அட்ரஸை எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை. உங்களோட புக்கெல்லாம் நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். தயவு செஞ்சு உங்களோட அட்ரஸை என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, திருப்புகழ் புக்கு போய் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அதில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு முருகரே நேரில் போயிட்டு புக்கு கொடுத்துருக்காரு. அதை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான். யார் யாருக்கெல்லாம் புக்கு கிடச்சிருதோ அவங்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே உங்க வீட்ல கூடிய சீக்கிரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் உங்கள. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சிஸ்டர் கொரியர் பண்ணிட்டீங்களா, எனக்கு இன்னும் புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் எல்லாருக்கும் ஒரே டேட்ல தான் கொரியர் பண்ணேன். மொத்தமாக தான் நான் போய் கொரியர் பண்ணி விட்டு வந்தேன். அதெல்லாம் நிறைய பேருக்கு புக் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் போட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருது. ஆனா அவங்களுக்கு மட்டும் இன்னும் கிடைக்கலன்னாங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, மண்டேவும் மெசேஜ் பண்ணாங்க. வரவே இல்ல. சரி டியூஸ்டே அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க. நான் அப்படியும் வரலன்னா நான் கொரியர் ஆஃபீஸ்ல கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஊர்ல இருக்க எஸ்டி கொரியர் கிட்ட கேட்டிருக்காங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் எந்த புக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பியும் ஒரு 12 மணிக்கா அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் புக் எடுத்துட்டு குடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்ல அதுக்கு முன்னாடி தான் கேட்டாங்க, உங்க பேர்லலாம் எந்த புக்குமே இங்க வரல, எந்த கொரியரும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களும் ஃபோன்ல சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒருத்தர் புக் எடுத்துட்டு குடுத்துருக்காரு. அந்த ஒருத்தர் இதுவரைக்கும் அவங்க ஏரியால வராத கொரியர் பாயா இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம கொரியர் ஆஃபீஸ்ல கேட்கும்போது உங்களுக்கு எந்த கொரியருமே வரலன்னு வேற சொல்லியிருக்காங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் நாம அனுப்பின அந்த திருப்புகழ் புக்க எடுத்துட்டு குடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே அவங்க என்கிட்ட இந்த மாரி சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த மாரி 12 மணிக்கு ஒரு அதிசயம் நடந்தது. நான் கொரியர் ஆஃபீஸ்ல கேட்டேன். ஆனா உங்களுக்கு எந்த புக்குமே வரலன்னு சொன்னாங்க. சரி நானு ஃபோன வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஒருத்தர் எடுத்துட்டு புக்க குடுத்துட்டு போனாரு. இது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமா இருந்துச்சு. இவர் எங்க ஏரியா கொரியர் பாயும் கிடையாது. 2வது ரமிளா கொரியர் தேவி, ஆஃபீஸ்லயும் நான் வெள்ளூர், கொரியர் ஸ்ரீதேவி, இல்லன்னு ஆம்பூர், சொல்லிட்டாங்க. மலர்விழி, அப்புறம் எப்படி இந்த மதுரை, திருப்புகழ் புக் ஜெயலட்சுமி, வரும் அப்படின்னு சொல்லி நான் வள்ளிநாயகபுரம், நினைச்சிட்டே இருந்தேன். ஜி. அப்போ சுமதி, என்னோட அம்மா சொன்னாங்க, எனக்கு ஆருமா, முருகரே காரைக்குடி, உனக்கு கொடுத்துருக்காரு. உனக்கு ஹரி வேணும், நீ சாய், ஃபீல் பண்ண, நீ சுகன்யா, கஷ்டத்துல பெங்களூர், இருக்க அப்படின்னு சுகன்யா, சொல்லிட்டுங்க விழுப்புரம், அப்படின்னு சொன்னாங்க. வனிதா, ஈரோடு, நானுமே அந்த நிவேதா, சகோதரி கிட்ட சென்னை, அதை தான் சொல்றேன். நிவேதா, சொன்னேன். பாலச்சந்தர், மகாலட்சுமி, அப்ப நிஜமா உங்களுக்கு திருவாரூர், முருகரே தான் சக்தி பாலா, கொடுத்திருப்பாரு. அவரே கோபி, தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி, நானும் அவங்க கிட்ட சீதா, சொன்னேன். ஏன்னா செஞ்சி, அவங்க அவங்க என்கிட்ட ஒரு 3 டேஸா கேட்டுட்டு லக்ஷ்மி, இருந்தாங்க. கரூர், ராஜேஸ்வரி, தர்மபுரி, எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு, இசக்கியம்மாள், உங்களுக்கு மட்டும் ரிசீவ் கோயம்புத்தூர், ஆகல. சரி ஓகே, முருகர் உங்களை காக்க வைக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதாவது ராஜேஸ்வரி, ஒரு நிச்சயமா பூனமல்லி, உங்களுக்கு ஒரு சப்னா, நல்லது நடக்கும் சிதம்பரம், அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். முத்துலட்சுமி, சொன்ன விருதுநகர். உடனே அவங்களுக்கு இந்த லிஸ்ட முருகரே தவிர எடுத்துட்டு வேற யாருக்காவது பேபி புக்கு இல்லைன்னா கொடுத்துட்டு தயவு போயிருக்காரு. செஞ்சு அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் நான் புக்கு புதுசா அவங்க வாங்கி அனுப்பி விடுறேன். மறுபடியும் கொரியர் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. பேபி இல்ல நாங்க உங்க நேம் இல்லாதவங்களுக்கு லிஸ்ட் தான். செக் தயவு செஞ்சு பண்ணிருக்கோம், எனக்கு இதுல உங்க கமெண்ட் பேரு பண்ணுங்க. வரல. இந்த லிஸ்ட்ல அப்படியே இருக்கவங்க வந்தாலும் இந்த எல்லாருமே ஏரியாக்கு உங்களோட நாங்க தான் அட்ரஸ் இன்சார்ஜ், வித் ஸோ ஃபோன் நாங்க தான் நம்பரோட கொண்டு தருவோம் எனக்கு அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லிட்டுன்னு பண்ணுங்க. மத்தவங்க கட் தயவு பண்ணிட்டு செஞ்சு இருக்காங்க. மனசு நொந்துக்காதீங்க. அப்போ நிச்சயம் யாரு நம்ம கூட அவங்களுக்கு அந்த முருகர் பார்சல இருப்பாரு. கொடுத்ததுன்னு அப்படின்னு என்னால அவங்களுக்கு தெரியவே முடிஞ்சதுக்கு இல்ல. அந்த அப்புறம் திரும்பவும் குழப்பத்திலே நான் புக்கு இருந்தாங்க. வாங்கி இவங்க இதுக்கு எல்லாருக்கும் சென்ட் முன்னாடி பண்றேன். அவங்க நிறைய முருகா டைம் எஸ்டி போற்றி, கொரியர் கந்தா ரிசீவ் போற்றி, பண்ணியிருக்காங்களாம். வடிவேலா ஆனா போற்றி. இந்த அடுத்த பர்சன் வீடியோல அவங்க பார்க்கலாம். பார்த்ததே கிடையாதாம். ஏன்னா ரெகுலரா ஒருத்தவங்க வருவாங்க தான். அது மட்டும் இல்லாம ஃபோன்ல வேற இன்னும் உங்களோட லிஸ்ட் பேர்ல வரல, நாங்க தான் இன்சார்ஜ், நாங்க தான் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கொரியர் குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ முருகரே நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க தான் இன்சார்ஜ், நாங்க தான் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க ஃபோன. கட் பண்ண பிறகு அவங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. அப்ப யார் எடுத்துட்டு குடுத்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம ஈவினிங் தான் கொரியர் எப்பவுமே வருமாம். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 12 மணி போல கொரியர் வந்துருச்சாம்.
அவங்க அம்மாவும் அத தான் சொன்னாங்களாம். அவங்களுமே அத தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்க அம்மா சொன்னது என்கிட்ட ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லவே இல்ல. அவங்க சொன்ன உடனே நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணது, "அப்ப நிச்சயமா உங்களுக்கு முருகர் தான் வந்து குடுத்துருப்பாரு. ஏன்னா நீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. நீங்க வேற ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கீங்க. நீங்க இத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்கன்னும்போது, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு முருகரே தான் வந்து குடுத்துருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு கனவுல, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு குழந்தை வந்து கனவுல வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கு. திருப்புகழ் புக்ல 19, 30, 36 அந்த பாடல நீங்க படிக்கணும் அப்டின்ட்டுன்னு, முருகர் கனவுல வந்து சொன்னதா அந்த குழந்தை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கு. அந்த குழந்தையோட அப்பா பேர் என்னன்னா, அருணா. அதாவது திருப்புகழ எழுதினவர் பேர் என்ன? அருணகிரிநாதர். அந்த குழந்தையோட அப்பா பேர் என்ன? அருண். எப்டி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன். ஸோ முருகர் வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுறாரு. உனக்கு நானே திருப்புகழ் புக் எடுத்துட்டு வந்து தருவேன். அ ஒரு குழந்தை மூலியமா கனவுல வந்து இந்த இந்த பாடல படின்னு நான் உனக்கு சொல்லுவேன். அந்த குழந்தையோட அப்பா பேர் அருண். திருப்புகழ் புக்க எழுதினவர் பேரும் அருணகிரிநாதர். ஸோ ஒரு பெண் குழந்தை வந்து அவங்க கனவுல இந்த மாரி அதுவும் கரெக்ட்டா பாருங்க 3 திருப்புகழ் பாடல் 19, 30, 36 இத மட்டும் தான் படிக்கணுன்ற மாரி அந்த குழந்தை வந்து அவங்க கனவுல வந்து சொல்லிருக்கு. 2வது அந்த குழந்தைய அவங்க கனவுல வந்து அவங்க கையில வச்சிருக்கா மாரியே, இன்னைக்கு நாள் முழுக்க அந்த கையிலேயே வச்சுட்டு இருக்கா மாரி அவங்களுக்கு ஒரு கனவும் வந்திருக்கு. ஸோ, நம்ம முருகர முழுசா நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நம்ம சரணாகதி ஆகி, மொத்தமா நம்ம அவர்கிட்ட குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மூலியமா அவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம கூட கனெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் முதல்ல முழுசா அவர நம்பணும். முதல்ல அவரு நம்மள ரொம்ப ரொம்ப சோதிப்பாரு. ஆனா, அடுத்தது நமக்கு அவர் நம்ம என்னென்னலாம் நெனச்சோமோ, நெனச்சு பார்க்காதத விட அதிகமா நமக்கு தரக்கூடிய கடவுள் தான் நம்மளோட முருகரப்பா. ஸோ, நீங்க முருகர முழுசா சரணாகதி அடைஞ்சிருங்க. அடைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நெறைய நெறைய விஷயங்கள அள்ளி அள்ளி குடுப்பாரு அவரு. இதே மாரி திருப்புகழ் புக்கு யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆச்சோ, கண்டிப்பா அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவரு நிச்சயமா ஒரு அதிசயத்த நிகழ்த்துவாரு. நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா, நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா மக்கள் இன்னும் இன்னும் அவர அதிகமா நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் இன்னுமே சில டவுட்லயே இருப்பாங்க. நம்ம கூட தான் சாமி கும்பிடுறோம். நம்மளும் விழுந்து விழுந்து கும்பிடுறோம். எல்லா பூஜையும் பண்றோம். எல்லா விரதமும் இருக்கிறோம். ஆனா நம்ம நெனச்சதே குடுக்கவே மாட்டேங்கிறார். நீங்க நெனச்சத குடுக்கலன்னா, அது உங்களுக்கு அப்போ கரெக்ட்டானது இல்ல. அத விட பெஸ்ட்டா உங்களுக்கு ஒண்ணு குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள அவரு இந்த மாதிரி பண்றாரு. ஸோ உங்களுக்கு நெனச்சது நடக்கலன்னா, தயவு செஞ்சு மனசொடைஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, திட்டாதீங்க, மனசொடைஞ்சு போயிடாதீங்க. அத விட பெஸ்ட்டா உங்களுக்கு ஒண்ணு கெடைக்க போகுதுன்னு மனச தேத்திக்கிட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட முயற்சிகள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில முருகர் வந்து கண்டிப்பா ஒரு ஒளிய ஏத்தி வைப்பாரு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம ஒருத்தர முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டோம்னா, முழுசா நம்பிடணும். பாதியில வந்து டவுட் படுறது, பாதி விஷயம் நடந்தது, பாதி விஷயம் நடக்காம இருக்கும்போது, ஆ திட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. மொத்தமா குடுத்துருங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியாது நீ எனக்கு இத பண்ணி தான் குடுக்கணும். நான் உன்ன தான் நம்பியிருக்கேன். நீ தான் எனக்கு எல்லாம்ன்னு சொல்லிட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அவர் பார்த்துப்பாரு. உங்களுக்கு எது நல்லதுன்னு நமக்கு எது நல்லதுன்னு நம்மள விட அவருக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அதனால அவரு நிச்சயம் உங்களுக்கு செய்வாரு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் எல்லா வளமும், எல்லா செல்வமும் பெற்று, நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு என் மனசார உங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோல மீட் பண்றேன். சொல்ல மறந்துட்டேனே! அந்த திருப்புகழ் 19, 30, 36 அது என்ன பாடல்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த 3 திருப்புகள் வந்து 19வது திருப்புகள் வந்து "சினத்தவர் முடிக்கும்" அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அந்த திருப்புகழ். அண்டு 30வது வந்து "விரல் மாறணைந்து" அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ். அண்டு 36வது வந்து "மதியால் வித்தகனாகி". இந்த 3 திருப்புகளுமே அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்புகள். அவங்க எப்படி வந்து கனவுல வந்து எப்படி முருகர் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஸோ இந்த 3 திருப்புகழ நீ படி அப்படின்ற மாரி குழந்தை ரூபத்துல வந்து நம்மளோட முருகர் அப்பா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க
ஒரு விஷயத்த நோக்கி நீங்க போறீங்க. அதுக்காக தான் நீங்க வந்து ரொம்ப காலமா வந்து வெயிட் பண்றீங்க. கடவுள்கிட்ட உருகி, உருகி வேண்டுறீங்கன்னா, நிச்சயமா அந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்டிக் குடுப்பாரு. அதுல இது உனக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு முருகர் வந்து நமக்கு வந்து அத சொல்லுவாரு. ஸோ முழு மனசோட, நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க முருகர. எந்த வித சின்ன விஷயத்துல கூட, ஒரு சின்ன துளி அளவு கூட அவர்கிட்டருந்து நீங்க நம்பிக்கைய விட்டுறாதீங்க. முழு நம்பிக்கையோட நம்பி அவர்கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சுட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.